Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு பருவம் 3 சமூக அறிவியல் 3ஆம் இடை பருவத் தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும், தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் ஃபஸ்ட்டு 2 வரலாறுல, அடுத்தது புவியியல் பார்த்தீங்கன்னா கண்டங்களை ஆராய்தல், வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா வரும். நெக்ஸ்ட்டு குடிமையியலில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மேம்பாடு. இந்த பாடங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அலகு 1 புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும். இந்த பாடத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது என்ன? 1 மார்க் கொஸ்டின்ஸ். எல்லா 1 மார்க்கும் நீங்கள் தரோவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக எழுதி பாருங்கள். டெய்லி எழுதி பாருங்கள் 1 மார்க்ஸு. குறுகிய விடையளி. திருமுறை பற்றி நீவீர் அறிவது என்ன? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் செகண்ட், நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? அவர்களில் முக்கியமானோர் யாவர்? இது ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து தேர்ட் ஒன், சீக்கிய மதத்தை தோற்றுவிக்க குருநானக் எவ்விதம் உதவினார்? அடுத்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மூன்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஃபிஃப்த் ஒன், கபீரின் சமய கருத்துக்கள் கீழ்நிலை சாதிகளை சார்ந்தோருக்கு ஏற்புடையதாயிற்று என்பதை முன்னிலைப்படுத்து. ஃபிஃப்த் கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவான இடையில பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஒன் ரொம்ப, அதாவது இந்த லெசனில் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். இந்திய சமூகத்தில் பக்தி இயக்கம் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தியது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில் கம்பல்சரி நீங்கள் படித்தாகணும். அப்புறம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா சூஃபிசம் என்றால் என்ன? அது இந்தியாவில் எவ்விதம் தடம் பதித்தது? சரிங்களா? ஸோ வரலாறுல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன? 1 மார்க் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. குறுகிய விடையில ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன். விரிவான விடையில பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஒன் கம்பல்சரி நீங்கள் படிச்சாகணும். அதுக்கடுத்து செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதுக்கு அடுத்தபடியான கொஸ்டின். அடுத்து அலகு 2 தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். இந்த கொஸ்டினுக்கு இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கம் 180. இந்த சரியான விடையை ஃபுல்லாக படிச்சுங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, நெக்ஸ்ட் பொறுத்துக, தவறான இணையை காண்க, காலத்திற்கு பெயரிடு, சரியான வாக்கியங்களை கண்டுபிடி, அடுத்து சரியா தவறா. இந்த 1 மார்க் இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. குறுகிய விடையில ஃபர்ஸ்ட் ஒன், பஞ்ச பாண்டவ ரதம் பற்றி குறிப்பு வரைக. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சித்தன்னவாசல் ஓவியங்கள் பற்றி கூறுக. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்பம்சங்களை குறிப்பிடுக. 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மூணுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து விரிவான விடையில இதில் நீங்கள் இந்த லெசனில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது, கம்பல்சரி படிக்க வேண்டிய ஒரு டீட்டெயில் கொஸ்டின் எதுனா, பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக்கலை குடைவரை கோவில்கள் எனும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் எனும் மாற்றத்திற்கு உள்ளானது விளக்குக. இந்த கொஸ்டின் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, கம்பல்சரி நீங்கள் படிச்சாகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வரலாறுல 2 லெசன் பார்த்துட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு புவியியல், வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கண்டங்களை ஆராய்தல் இருக்கு இல்லையா? அந்த பாடத்தில் என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் 1 மார்க் ஃபுல்லாகவே நீங்கள் தரோவாக படித்தாதான் நம்மளால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பேஜ் நம்பர் 198. இதில் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, நெக்ஸ்ட்டு பொறுத்துக. இது எல்லாமே படிச்சுக்கோங்க. காரணம் கூறுக நீங்கள் இது எல்லாமே படிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக காரணம் கூறுக ஏதாச்சும் ஒன்றாவது கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகள் குறிப்பாக அமெரிக்கா மிதமான காலநிலையை அனுபவிக்கிறது. அடுத்தது வெப்பமண்டல மீன்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு பெரு. ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் கேட்டிருக்காங்க. பட் நீங்கள் காரணம் கூறுக பொறுத்த வரைக்கும் 4 தான் இருக்குது. இது 4 படிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். வேறுபடுத்துகவும் 3 தான் இருக்குது. இது 3 படிச்சுக்கோங்க. லாஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டும் தேர்டும் கேட்டாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில். அடுத்து ரோமன் நம்பர் 7, கீழ்கண்டவற்றிற்கு சுருக்கமான விடையளிக்கும் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன், வட அமெரிக்காவின் எல்லைகளை கூறுக. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது தேர்ட் ஒன், வட அமெரிக்காவில் விளையும் பழங்களின் வகைகள் யாவை? அவற்றில் சில பழங்களை பட்டியலிடுக. அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து, தென் அமெரிக்காவின் இயற்கை பிரிவுகளை எழுதுக. அடுத்து 4 மணி கடிகார மழை என்றால் என்ன? ஓகேவா? இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 9th ஒன், எஸ்டான்ஷியா என்றால் என்ன? அடுத்து தென் அமெரிக்காவின் முக்கிய ஏற்றுமதிகளை கூறுக. 9th 10th இம்பார்ட்டன்ட்.
பத்தியளவில் விடையளி. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, வட அமெரிக்காவின் காலநிலை பற்றி விளக்குக இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. வட அமெரிக்காவின் கனரக பொறியியல் தொழிற்சாலை பற்றி எழுதுக, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் அமெரிக்காவின் ஆறுகள் பற்றி விவரிக்கவும், இதுவும் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு முக்கிய இனங்களை பற்றி எழுதுக. ஸோ புவியியலை பொறுத்த வரைக்கும் 4 டீட்டெயிலுமே இம்பார்ட்டண்ட். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா இது புவியியல்லே நிலவரைபடத்தை கற்றறிதல் இருக்கு இல்லையா, அந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பக்கம் 207 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, அப்டு பொறுத்துக, இதெல்லாம் கூற்றுகளை ஆய்வு செய்கிறதுக்கு இல்லையா, இது வரைக்கும் 1 மார்க் படிச்சுக்கோங்க. பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க ரோமன் நம்பர் 7 இருக்கு இல்லையா, நில வரைபடம் என்றால் என்ன, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து கார்டோகிராஃபி என்றால் என்ன, அதுவும் இம்பார்ட்டன்ட். முதன்மை திசைகள் யாவை, நில வரைபட நூல் என்பது என்ன, நில வரைபட நூலின் வகைகளை குறிப்பிடுக, நில வரைபடத்தின் பயன்கள் யாவை. இது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட்மா. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் வந்து 3rd மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா 2 மார்க்ஸும் இம்பார்ட்டன்ட். விரிவான விடையில வந்து 1, 3, 4 and 5. ஃபர்ஸ்ட் ஒன், நில வரைபடத்தின் முக்கிய கூறுகள் யாவை, அவற்றை பற்றி எழுதுக, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கருத்தின் அடிப்படையில் வரைபடத்தை வகைப்படுத்துக, இது ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நில வரைபடம் மற்றும் புவி மாதிரிகளை வேறுபடுத்தி எழுதுக, இதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அளவையின் அடிப்படையில் நில வரைபடத்தின் வகைகளை விரிவாக எழுது, ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ விரிவான விடையில வந்து பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு, 3rd, 4th and 5th ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் இல்லையா, குடிமையியல்ல அலகு 1 பெண்கள் மேம்பாடு. இந்த பெண்கள் மேம்பாடு லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் 1 மார்க்கை நீங்கள் தரோவாக படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பக்கம் 229 இருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக, பொறுத்துக, பின்வரும் அறிக்கைகளை ஆராய்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். ஏன்னா 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 60 மார்க்ஸ்னால் அதில் 30 மார்க் நீங்கள் 1 மார்க்லேயே கவர் பண்ணிடலாம் ஈஸியாக. 1 மார்க்கை நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா, எதுவுமே தப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா 30 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ரிமைனிங் ஒரு 10 to 20 மார்க்ஸ் இந்த 2 மார்க்ஸ் டீட்டெயில் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேப் ஒர்க் இதெல்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், சமூகத்தில் பெண்கள் வகிக்கும் பல்வேறு பாத்திரங்களை பற்றி விவாதிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2 மார்க் கொஸ்டின், இது கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து பாலின சமத்துவம் என்றால் என்ன இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பாலின சமத்துவம் என்றால் என்ன. அடுத்து 3rd ஒன், பெண்கள் உரிமையை விளக்குக, இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 4th 5th மட்டும் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அதாவது டீட்டெயில் கேட்குறாங்க இல்லையா, அந்த நெடுவினால் பார்த்தீங்கன்னா விரிவான விடையில இது குடிமையியலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஸ்டினை வந்து டீட்டெயிலில் கேட்குறாங்க. பெண்களின் மேம்பாட்டிற்கான அத்தியாவசிய காரணிகளை பட்டியலிடுக, அது வந்து 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது பெண்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு ஒரு கட்டுரையை எழுதுக இருக்கு இல்லையா, 4th 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த பெண்கள் மேம்பாடு குடிமையியல் லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க 3rd மிட்டம் டெஸ்ட்டில். ஸோ அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். 1 மார்க் நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மேப் ஒர்க் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2 மார்க் வாங்க. அடுத்த டீட்டெயிலில் வந்து நான் இது கம்பல்சரின்னு சொன்னதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க, அதில் மேக்ஸிமம் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.